இத பார்த்தா ஒரு ஹார்ட் வொர்க்கிங் மென்னோட கால் மாரி இருக்குல்ல. ஆனா இது ஒரு ஹார்ட் வொர்க்கிங் வுமனோட காலு. என் ஒய்ஃபோட காலுங்க. என் ஒய்ஃப் கால்னு இல்ல. நம்ம வீட்ல கிச்சன்ல சமைக்கிற எல்லா லேடீஸ் காலும் இப்படி தான் இருக்கும். அதுக்கான மெயின் ரீசன் கிச்சன்ல ரொம்ப நேரம் ஈரமான கால்ல, அழுக்கான இடத்துல நிக்கிறதுனால தான். இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி டேமேஜ் ஆயிருக்க ஒய்ஃப் கால புத்தம் புதுசா பளபளன்னு ஆக்கிரலாம். என் வீட்ல ஆல்ரெடி இந்த ஃபுட் ஃபைலிங் மெஷின் இருக்கு. இத வச்சு கால்ல இருக்கக்கூடிய அந்த கேலஸ் அதாவது டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்கிறதுனால காலோட பாதம் எல்லாமே காப்பு காய்ச்சி போய் ஒரு மாரி திக் லேயர் ஆயிரும். அந்த டேமேஜ் ஆயிருக்க திக் டெட் ஸ்கின் லேயரை மட்டும் தான் ரிமூவ் பண்றோம். கால்லாம் வலிக்கவே வலிக்காது. ஒரு கால்லேருந்து எவ்வளோ டேமேஜ் ஸ்கின் வந்திருக்கு பாருங்க. இந்த ப்ராடக்ட் நான் இப்போ வாங்கினது கிடையாதுங்க. வாங்கி 3 வருஷம் ஆச்சு. ஆனால் 3 வருஷமா குவாலிட்டி நல்லா இருக்கு. அப்பப்போ என் ஒய்ஃப்க்கு நான் இந்த மாதிரி காலை பண்ணி விடுவேன். ஸோ காலில் இருந்த டேமேஜ் இருந்த ஸ்கின் எல்லாத்தையும் பக்காவாக ரிமூவ் பண்ணிட்டு ஒரு வெட் டிஷ்யூ வச்சு காலை நல்லா க்ளீனாக தொடச்சி விட்டேன் அவங்களுக்கு. முதல்ல எவ்வளோ டேமேஜ் ஆயிருந்த கால் இப்போ பாருங்க எப்படி பளபளன்னு இருக்குன்னு. அந்த டேமேஜ் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு வலிக்காம. என் பையன் அதை பார்த்துட்டு டேடி பாவம் டேடி காலை நான் தொடக்கிறேன்னு என் காலை தொடச்சிட்டு இருந்தான். அண்ட் திருப்பி இந்த மாதிரி அவங்க கால் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிச்சனில் இந்த பழைய மேட்டை தூக்கி போட்டுட்டு இந்த மேட்டை வாங்கியிருந்தேன். இதில் அழுக்கு பட்டுச்சுன்னா ஈஸியாக தொடச்சிடலாம். தண்ணியும் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அண்ட் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால கால் கீழ் வழுக்குச்சுன்னா ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வழுக்காத மாதிரி இந்த மேட்டை பார்த்து வாங்கியிருந்தேன். பாருங்க எப்படி போட்டு மிதிக்கிறேன், கொஞ்சம் கூட நவரவே இல்லை. இந்த மேட் ஆல்ரெடி 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ரொம்ப அழுக்கானா கூட ஈஸியாக வாஷ் பண்ணி ஈஸியாக காஞ்சிருது. அண்ட் கால் அழுக்காகிறது மட்டும் இல்லை, கால் வலிக்கவும் செய்யுது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால. ஏன்னா பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. அதனால நல்லா குஷன் வச்ச மாதிரி வீட்டில் போடுறதுக்கு ஒரு செப்பலும், வெளில போகும்போது பார்க்க அழகாக லக்ஸுரியாக இருக்கணும், ஆனால் குஷன் வச்ச மாதிரி இருக்கணும், அதுக்கு ஒரு செப்பலும் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். நம்ம வீட்டு மகாலட்சுமியை நாம ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டு மகாலட்சுமியை நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டு நம்மளை வாழ்க்கையில் முன்னேற்றிடுவாங்க.